அனைவருக்கும் வணக்கம். கரூரில் ஒரு 41 பேர் அந்த ஒரு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு ஒரு 4 நாளாக எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. அதுவும் ட்ரைனிங், கவுன்சிலிங் இது போன்ற துறைகளில் இருக்கிற எங்களை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. ஏன்னா ஒரு வயசு குழந்தை, அந்த குழந்தையை காப்பாற்றுற கடமை எல்லாருக்குமே இருக்குது சமூகத்தில், அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை. அவங்க ஒரு குரூப்பான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கூட்ட நெரிசல் மிக்க ஒரு விழாவிற்கு ஒரு பரப்புரைக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய கடமை இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக இருந்து இவ்வளோ தூரம் ஒரு முன்னேறிய ஒரு ஒரு ஸ்டேட்டாக இருக்கிற தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருந்தும் இந்த உயிர்களை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு பெரிய துக்கத்தை கொடுக்குது. சரி, இப்போது இதுக்கு யார் பொறுப்பு, இது எப்படி நடந்தது, இந்த ஆய்வுகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இதிலிருந்து நம்ம என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே இது போகணும், இதுக்கு அடுத்த இன்னொரு பரப்புரை நடக்குது, இன்னொரு கூட்டம் நடக்குது, நெரிசல் நடக்குதுன்னா நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதைத்தான் நான் இந்த வீடியோவில் பேசலான் இருக்கேன். உளவியல் துறையில் ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஒரு தவளையை தூக்கி போட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த தண்ணியோட சூடு தாங்காமல் அது உடனே அங்கேருந்து குதிச்சிடும். இதுவே பச்சை தண்ணியில் ஒரு தவளையை போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த தவளை இது சூடு கம்மியாக தான் வருது, பரவாயில்ல, இது நல்லா இதமாக தான் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டே அந்த தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வர்றதுக்குள்ள அது குதிக்காது. அது கொதிக்கிற நிலைமையில வரும்போது அது குதிக்கணும்னு நினைக்கிறப்போ அதற்கு அந்த சக்தி இல்லாமல் அதுக்குள்ளே அது இறந்து போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபினாமினன். இதை ஒரு ஃபினாமினனை இதை தவளையை யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளை தடால்னு நமக்கு ஒரு டேஞ்சரை கொடுக்குதுன்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதுவே சிறுக 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 நம்மளை கொள்ளுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ரொம்ப லேட் ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும். இது மாதிரி தான் இந்த கரூரில் அந்த பரப்புரையில் யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட மனநிலை இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தலைவர் வராரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் தாகமாக இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு பாயிண்டில் இல்லை இது என்னால் முடியாது, நான் இதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறப்போ வெளியே போகிறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா நெருக்கிட்டாங்க, ஒரு உதவிக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நம்மளுடைய குரல் யாருக்குமே கேட்கல. இங்கே கீழே விழுந்தா மேலே மேலே விழுறாங்களே தவிர அவங்கள நிறுத்துறது கூட முடியலை. அப்போது இந்த சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, நாம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போகிற வரைக்கும் தான், அந்த கூட்டம் கூடுவது வரைக்கும் தான் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. அந்த கூட்டம் கூடிருச்சுன்னா நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லை. அந்த க்ரௌடோட சைக்காலஜி எப்படி இருக்கோ அதனுடைய இம்பேக்ட் தான் நம்மளை பாதிக்கும். ஒருத்தர் சாஞ்சாருன்னா எல்லாருமே சாஞ்சாங்கன்னா சாஞ்சுவோம். இப்போ நம்மளால் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த க்ரௌடு தான் நம்மளை கண்ட்ரோல். அதனால் நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பரப்புரைக்கு போகிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கூட்டம் அந்த நம்பர் ஒரு ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து எஸ்கேப் கிடையாது, அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் கண்ட்ரோல். இதை நீங்கள் மனசில் கொஞ்சம் ஆழமாக பதிய வச்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு திருவண்ணாமலை போகிறீங்க, இல்லை ஒரு திருப்பதி போகிறீங்க, ஒரு திருச்செந்தூர் போகிறீங்க, இல்லை ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னும்போது ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டத்துக்குள்ளே பூந்து நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு மட்டும் நினச்சி உள்ளே போகாதீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கூட்டம் நம்மளை என்ன பண்ணுன்னே நமக்கு தெரியாது அப்படின்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது, இந்த கரூர் கூட்டத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது. இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா, உளவியலில் இந்த ஜார் ஆஃப் லைஃப்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது.
அதாவது ஒரு பெரிய ஜாரில் ஒரு கருங்கற்களை வந்து நீங்கள் போடும்போது ஒரு பாயிண்ட்ல அந்த ஜார் ரொம்பிடும். அதுக்கு மேலே அதில் வந்து கருங்கற்களை போட முடியாது. அப்போ அந்த ரொம்பின ஜாரில் சிறு கற்களை போடலாம். அப்போ சிறு கற்களை நம்ம திரும்ப போடும்போது என்ன ஆகும்னா அந்த கருங்கற்கள் உள்ள கேப்பில் போய் அதெல்லாம் உட்காந்துக்கும். அப்போ ஒரு பாயிண்ட்ல இன்னொரு சிறு கற்களை நம்ம வந்து அதில் ஆட் பண்ண முடியாது. அடுத்ததாக அந்த ரொம்பன ஜாரில் மணலை நம்ம விட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த மணல் விழுந்து அந்த கருங்கற்களுக்குள்ள இருக்கிற கேப்ல போய் மணலும் ஒரு லெவல் வரைக்கும் உள்ள போயிடும். சரி, இப்பயும் ஜார் வந்து ரொம்பிடுச்சு, இதுக்கு மேல மணலும் எடுக்க முடியாது. ஆனா இந்த ஜார் வந்து ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணியையும் அந்த ஜார் வந்து எடுத்துக்கும். அப்போ கடைசியில இந்த தண்ணியும் ரொம்பினதுக்கு அப்புறம் இந்த ஜார் வந்து ஜாம் பேக்ட், டைட்லி பேக்ட். இப்போ இப்படி தான் இந்த கரூரோட கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. முதல்ல வந்து மக்கள் காலையில இருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வேலைக்கு போன மக்கள் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. அப்புறம் குடும்பங்கள் வந்திருக்கு. அப்புறம் எல்லாரும் இந்த இடம் போயிருமே அப்படின்றதுக்காக அங்கேயே தங்கி இருந்திருக்கு. அங்கேயே இருந்தவங்க எல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்க தலைவரோட வண்டி, அதுவே வந்து ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு. ஏற்கனவே ரொம்பி வழிகிற கூட்டத்துக்குள்ள அது நுழையும் போது அது வந்து மக்கள் இன்னும் இன்னும் நெருக்கி இன்னும் ஓரம் போய் அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வர வண்டிகள், அந்த வண்டிகளும் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து நாமக்கல்ல இருந்து வந்த கூட்டங்களும் அவங்களும் வந்து உள்ள சேர சேர எல்லாரும் அந்த மைய புள்ளியை நோக்கி அழுத்தி 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 ஒவ்வொருத்தரா வர வர இவங்களுக்கு இடமே பத்தலை. இப்போ இடம் பத்தாமல் நெருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி இருக்காங்க, ஜெனரேட்டர் ரூம்குள்ள போயிருக்காங்க. ஸோ இப்படி சிறுக 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 கூட்டம் சேரும் போது இந்த உள்ள எவ்வளோ ப்ரெஷர் ஆட் ஆகுதுன்றதை யாருமே கணிக்க முடியல. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கூட்டம் ஜாஸ்தி ஆகும்போது காலையில இருந்து இருந்த அயற்சியிலேயோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழலாம். இப்போ ஒரு கூட்டத்தில் நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி தூக்கி எந்திரிக்க எழுப்ப முடியாது. யாரோ ஒருத்தர் உங்க மேல மிதிச்சிருவாங்க. இது விழுந்ததுக்கான ஒரு நியூஸை வந்து நீங்க சொல்லி அதற்காக ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரும்போது அவங்க இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது இன்னும் சில பேர் விழுகிறாங்க. அப்ப திரும்ப ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. அப்ப திரும்ப இன்னொரு ஆம்புலன்ஸ் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இது தொடர்ச்சியா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கிறவங்களை காப்பாற்ற போய் இன்னும் மக்கள் அடிபடுறாங்க. இதற்கு நடுவுல இந்த பேச்சு வந்து சில ட்ரிகர்ஸை கொடுக்கும். நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், எல்லாரும் கையை தூக்குங்க, எல்லாரும் ஓன்னு கத்துங்கன்ற போது அப்ப என்ன ஆகுது, எல்லோருக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு எழுச்சி வரும்போதும் அடுத்தவங்களை அது தள்ளிட்டு அந்த முன்னாடி அந்த பரப்புரை பேசுற அந்த வாகனத்தை நோக்கி எல்லோரும் தள்ளுவதும் அவர்கள் பின்னாடி தள்ளுவதும் இப்படிதான் வந்து இந்த இது வந்து ஒரு ஸ்பைரல் லிங்க் ஈவெண்டா ஒன்று மேல ஒரு காடு சாஞ்சு சொல்லி யாரையுமே காப்பாற்ற முடியாமல், ஏன்னா ஒரு உயிர் போன உடனே சுதாரிச்சிருந்தா மற்ற உயிர்களை காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு உயிரை போன உடனே அதை காப்பாத்துறதுக்கு திரும்ப நம்ம ஒரு உள்ள அந்த க்ரௌட தான் போயிட்டு நெருக்கிறோம் அப்படின்னும் போதும், அந்த பரப்புரை வாகனம் வந்து திரும்பவும் அந்த இடத்த விட்டு வெளியே போகுது அப்படின்னும் போதும் இன்னும் நெருக்கம். இதுல இந்த ஒரு ரொம்ப டைட் டைம் கேப்ல 41 உயிர் வந்து சடால்னு போயிடுச்சு. ஏன்னா யார் ஒருத்தர் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து இந்த க்ரௌட் சைக்காலஜியில வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ள யாரு என்ன எப்படி பண்றாங்கன்றதுல யாருமே கண்ட்ரோல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருப்பதி போனீங்கன்னா அந்த திருமால் நம்ம தரிசனம் பண்ணும்போது ஜருகண்டின்னு 2 பேர் நின்றுட்டே இருக்கும். அவன் வந்து 2 பேர்ல 10 பேர் 12 பேர் நின்றுட்டு ஜருகண்டின்னு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நாம நின்னோம் அப்படின்னீங்கன்னா பின்னாடி இருந்து வர்ற கூட்டம் வந்து நம்ம முன்னாடி தள்ளும். அப்போ என்ன ஆகும்னா அங்கே ஒரு ஜாம் உருவாகும், அங்கே ஒரு ஸ்டாம்பீடு போன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அப்போ அங்கே இருக்கிறவங்க அவங்கள நகர்த்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஜருகண்டி க்ரௌடு கிடையாது, எல்லாருமே நின்று கேட்குற க்ரௌடு, அதுலேயும் எல்லாம் ரொம்ப வழியிற க்ரௌடு. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உள்ள மக்கள் தவிக்கிறாங்க, அடிபட்டிருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னா கூட அதை காப்பாத்துறதுக்கு கூட நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா இன்னும் மக்கள் அடிபட போறாங்க. இந்த மாதிரி தான் கரூர் ஸ்டாம்பீட் வந்து நடந்திருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாம நிர்வகிக்கிறவர்கள் இந்த க்ரௌட் கண்ட்ரோல்ல வந்து அவங்க ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்களுடைய பரப்புரையை பார்க்கும்போது ஒரு கூட்டம் வரணும், அதுல ஒரு நல்ல பாட்டு, ஒரு வேகமான பாட்டு, அப்புறம் நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவேன்,
உங்களை எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் கூட்டிட்டு போறேன்ற ஒரு எழுச்சி, இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் தன்னிலை மறந்து விடுவார்கள். ஒரு அந்த கோவத்துல நம்ம ஒரு பாயிண்ட் பேசினாலும், ஒரு ஆக்ரோஷமாக கத்தினாலும், இதுதான் வந்து ஒரு க்ரௌட் சைக்காலஜி. ஒரு க்ரௌடா இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு பேச்சின் மூலயமா அவங்களை என்ன வேணா செய்ய வைக்கலாம். அப்போ அந்த மைக்கை வச்சிருக்கிறவங்க, இந்த க்ரௌட் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, அவங்க கையில தான் இந்த மொத்த க்ரௌடுடைய பொறுப்பும் இந்த சேஃப்டியும் கையில தான் இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்காத கூட்டம் இல்லை. எங்க பார்த்தீங்கன்னாலும் கூட்டம். அந்த கூட்டத்திலேயே வாழ்ந்தவர்கள் நாம. ஆனா இந்த கூட்டத்துல நம்ம வந்து என்ன தவறிட்டோம்? ஒரு பெரிய பெரிய கூட்டங்களை நம்ம பார்த்துட்டதுனால நம்ம கூட்டத்தை வந்து கொஞ்சம் குறைவா மதிப்பீடு செஞ்சிடறோம். எப்படினாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம், எப்படினாலும் நம்ம செஞ்சிடலாம், பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களையே கொண்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆகையால கூட்டத்தை வந்து நம்ம குறைவா மதிப்பீடு செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், தலைவர் வராரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து ஒரு மூடத்தனமான ஒரு ஒரு செய்கை. அதனால அந்த பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூடை விட்டுட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது வெல் ஆர்கனைஸ்டா இருக்குதா, அதுக்கு ஒரு என்ட்ரி இருக்குதா, எக்ஸிட் இருக்குதா, அது எப்படி உள்ள போகணும், எப்படி வெளியே வரணும், எவ்வளவு பேர் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க, அதை தாங்குற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த இடத்துக்கு இருக்குதா, அப்புறம் மேடையில இருக்கிறவங்க பேசுறது எல்லா இடத்துக்கும் கேட்குதா, எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைசருக்கு ரீச் அவுட் பண்ணணும்னா அதுக்கு வழிமுறை இருக்குதா, இதெல்லாம் இருந்திருந்தா இந்த கரூர் விஷயம் வந்து நடந்திருக்காது. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா பண்ணிடுறோம். நம்ம இதெல்லாம் நாங்க பார்க்காததா, நாங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணா பார்த்துருக்குறோம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல போயிடுறோம். அப்போ இது நாமக்கல்ல நடக்கல, ஏன் கரூர்ல நடந்ததுன்ற கேள்வி வருது. ஆக்சுவலா இது நாமக்கல்லே நடந்திருக்கும். ஏன்னா அதற்கான எல்லா சயின்ஸும் அங்க இருந்தது. மேபி இந்த கரூருக்கு வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு கூட்டம் கரூருக்கு வந்தது. ஆனா நாமக்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்த மாதிரி தெரியல. அதனால இது அங்கேயும் இதே போல ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதனால நம்ம அது மாதிரியே நம்ம ஒரு ரிஸ்கோட தான் நம்ம போய் உயிரை இழக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு பொறுப்பான ஒரு தந்தையாக, பொறுப்பான ஒரு அடல்ட்டாக நீங்க வந்து இந்த கூட்டத்துக்குள்ள போறீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் கேட்கணும். இதை நம்ம கேட்டாதான் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்களும் வந்து இத்தனை பேர் வராங்கன்னு பயந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஒரு சிறப்பாக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா யார் கேட்கறா, வராங்க போறாங்க, தண்ணி கொடு, மயக்கம் போட்டா ஆஸ்பத்திரி கூட்டு போ, இப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே மாத்திக்கணும். நான் இன்னொன்னு என்ன பண்ணேன்னா, இந்த கரூர் கூட்டத்துடைய ட்ரோன் ஷாட், அப்புறம் நாமக்கல் கூட்டத்துடைய ட்ரோன் ஷாட் மேல இருந்து இதை எடுத்து சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து நீ வந்து இதை அனலைஸ் பண்ணி என்ன பார்க்குறேன்னு சொல்லுன்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு சாட் ஜிபிடி என்ன பதில் சொன்னதுன்னா, இந்த கூட்டம் வந்து நெருக்கடி, இந்த கூட்டத்தோட நெருக்கடி 1 சதுர மீட்டருக்கு 6 பேருக்கு பக்கம் இருக்கிறது போல தெரியுது. இது 6 பேருக்கு பக்கமா இருக்கிறதுனால எந்த ஒரு அசம்பாவிதமும் எப்ப வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பேச்சாளர் வந்து ஒரு அதிகமாக ஒரு சத்தமாக ஒரு ஆக்ரோஷமாக பேசினாலோ, இல்லை அவர் இந்த கூட்டத்துக்குள்ள வந்தாலோ, இல்லை வெளியே போனாலோ, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் ஆனாலோ, யாராவது ஒருத்தர் விழுந்தாலோ, இதுமான அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்கனவே வந்து உலக அளவில் ஒரு 2-3 இடத்துல வந்து இதே அளவு நெருக்கடியில் இருந்த இடத்துல அசம்பாவிதங்கள் நடந்து உயிர் பலி ஆயிருக்கு. ஆகையால இந்த கூட்டத்துல ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி சாட் ஜிபிடி எனக்கு வந்து ட்ரோன் ஷாட்டுக்கு பதில் சொன்னது. அப்போ ஒரு ஒரு படத்தை வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு அனலைஸ் செய்யறதுக்கான டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதனால இனிமே நடக்கக்கூடிய கூட்டங்களும் பரப்புரைகளும் மாநாடுகளிலும் இந்த போல ட்ரோன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம யூஸ் பண்றோம் போட்டோகிராஃபிக்கு. அதை வந்து ஏஐல லிங்க் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து இந்த கூட்ட நெருக்கடி வந்து சதுர மீட்டருக்கு 6 பேருக்கு மேல எங்கெங்க இருக்குதோ அங்க உடனடியாக நம்ம வந்து அந்த கூட்டத்துல இருந்து ஆட்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை நம்ம இதுக்கு மேல ஏஐ வச்சு மேனேஜ் பண்ணணும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை இந்த உலகத்துல ஆகட்டும் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இறப்பு வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். அப்போ அரசு,
இதை சார்ந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்ட பொறுப்பாளர்கள், இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிற பொறுப்பாளர்கள் வந்து கண்டிப்பா ஏஐ யூஸ் பண்ணுங்க. ஒரு ரியல் டைம்ல எப்படி இந்த கூட்டத்தை வந்து நல்லபடியா நடத்தி முடிக்கிறது அப்படின்றதுல முனைப்பாக இனிமே நம்ம செயல்பட வேண்டும்ன்றது என்னோட கோரிக்கை. தேங்க்ஸ்.